ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வீரா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. நம்ம மாறன் வீரா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம புஷ்பா வந்துட்டு வழக்கம் போல் என்ட்ரி கொடுத்துட்டு எதையாவது பேசிட்டு வந்து போயிடுறாங்க. கரெக்டாக மலரும் இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்குள்ளே வராங்க. புஷ்பா அந்த இடத்த விட்டு கரெக்டாக நகர்ந்து வராங்க. ஒரு 5 செகண்ட் அங்கேயே இருந்திருந்தாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கண்ணில் புஷ்பா பட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஜஸ்ட் மிஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்ஸ்பெக்டர் உள்ளே வர்றத புஷ்பா வந்துட்டு உள்ள ரூம்லேருந்து வந்து பார்த்துடுறாங்க. போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. என்ன தான் இவனுக்கு வேணும், எதுக்கு இப்படி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு இவ்வளோ டென்ஷன் ஆக்குறானோ தெரியலையேன்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து இவங்களே வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்துட்டு வீரா கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க, ராணியை பற்றி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் புஷ்பாவும் வந்து கேட்குறாங்க. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு வந்து கேட்கக்குள்ள இந்த மாதிரி ராணிக்கு வந்து திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாறன் கேட்குறாங்க, சாராயம் காய்ச்சறவில் போய் எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதாவது ஒரு வெறும் பயலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. பாவம் அந்த பையன் அப்படின்ற மாதிரி மாறன் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம புஷ்பராணி வந்துட்டு உள்ளே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே பயப்படுறாங்க. எந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கக்குள்ள 2 டேஸில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வந்து சொல்கிறாங்க. இதனால் புஷ்பராணி வந்துட்டு பயங்கரமாக பதட்டம் அடைகிறாங்க. ஸோ புஷ்பா மாட்டிப்பாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். இது எல்லாத்திற்குமே விடை தெரியணும்னா மறக்காமல் வீரா சீரியலை ஜீ தமிழில் காண தவறாதீர்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.